வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கு மேலும் அஸ்ட்ராலஜி, அதாவது கிரகங்களும் கோள்களும் அதனுடைய தொடர்பும், கோள்களுக்கும் இசைக்கும் உள்ள தொடர்பும், ஸ்வரங்களுக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பு, அது அதனோட ஃப்ரீக்குவன்சி மேட்ச் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு ஸ்வரத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா 22 ஸ்வரங்கள், ஆதார ஸ்வரங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த 22 ஸ்வரங்களில் என்ன இருக்கும், அதை 12 கட்டங்களுக்குள்ள அதை பொருத்தி சிலதெல்லாம் எதெல்லாம் தீவிர ஸ்வரம், எது கோமள ஸ்வரம், கோமள ஸ்வரத்துக்கு ஏற்புடைய ராகங்கள் என்ன, அது எந்த ராசி எந்த கோளோட என்ன ஷட்சேத்திரம், இல்லாட்டி போனால் உச்சம் நீசம், அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பெரிய விவரமாக தனிப்பட்ட முறையில் ஒரு வகுப்பறையில் அதுபோல் பார்க்கலாம். ஆனால் இந்த ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், தெய்வதம், நிஷாதம் அப்படின்னு சொன்னால் காந்தார ஸ்வரத்தை பிராதான்யமாக வச்சிருக்கிற அதை கொண்டிருக்கிற ராகங்கள் எதுக்கெல்லாம் எந்த மாதிரி ஏல்மெண்ட்டுக்கெல்லாம் பாட முடியும், எந்த மாதிரி ஏல்மெண்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்திக்க முடியும். அப்புறம் தெய்வத பிராதானியம், தெய்வதம் தா என்ற ஸ்வரத்துக்கு தெய்வத பிராதானியமாக இருக்கக்கூடிய ராகங்கள் எத்தனை இருக்குது, அதில் என்ன மேளகர்த்தா ராகங்கள் இருக்கா, ஔடவ ராகங்கள் இருக்கா, ஷாடவ ராகங்கள் இருக்கா, இல்லை வக்ர ராகங்கள் நிறைய உண்டா, அதனுடைய தெய்வதத்தை எந்த லெவலில், அதாவது எப்படி ஸ்புரிக்கணும் பொழுது அதனோட ஜார் எப்படி இருக்கும், அதெல்லாம் இசையோட நுணுக்கங்கள் நல்லா தெரிஞ்சவங்களோட இந்த மாதிரி இந்த ஸ்வரத்தை அப்படி வாசித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி வாசித்துட்டு அதனோட எஃபெக்ட் நம்மளோட பாடியில் இருக்கிற ஃப்ரீக்குவன்சியோட நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட கூட எப்படி பொறுத்துறது அப்படிலாம் பார்த்துட்டா அப்போது ரிஷப பிராதான்யமான ராகங்கள், காந்தார பிராதான்யமான ராகங்கள், அதுக்கப்புறம் காந்தாரமும் ரிஷபமும் முக்கியமாக ஸ்வரங்களாக இருக்கக்கூடிய ராகங்கள் அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும். அது ஒன்றும் எந்த மாதிரி எயில்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில நேரத்தில் இது ஒரு பெரிய விஷயம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி இதை நிறைய முடிக்கிறதுக்கு இட் வில் டேக் மோர் எபிசோட்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லும் பொழுதே இதற்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். ஆனால் இது என்ன பண்ணலாம், இது பொதுவாக தெரிஞ்சுக்க முடியும். சிலதெல்லாம் பாடி காட்டக்கூடியதை பாடி காட்டலாம். ஆனால் அது ஒரே ஒரு ஃப்ரேஸ், ஒரு ஃப்ளாஷ் மட்டும், ஒரு சின்ன ஸ்புரிதம், அதாவது ஒரு 5-6 ஸ்வரம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு நோட்டு, ஒரு டெஸ்டிமோனி மாதிரி ஒன்று பாடினமான அதுவே எல்லாம் ஆகாது இல்லையா. அதுலேருந்து நிறைய மாறுதல்கள் இருக்கும். அது எப்படியும் இன்னும் விவரமாக சஸ்டெயின் பண்ண முடியும். சில நோட்டில் சஸ்டெயின் பண்ணாமல் ஜஸ்ட் லைட்டாக டச் பண்ணிவிட்டு இறங்கி கீழே வரணும். அதெல்லாம் ப்ராக்டிக்கல் கிளாஸில் இசையை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது அது சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், இசை என்றது காதால கேட்டு உணரக்கூடியது. இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த காதில் கேட்கும் பொழுது இது எப்படி வாசித்திருக்காங்க, இது எப்படி பாடிருக்கிறாங்க, எப்படி அந்த நோட் அப்படியே நிற்குது அதில் அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ந்து ஒரு 4-5 முறை கேட்கும் பொழுது இசை ஞானம் சிறப்பாக இருந்தால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், அது மீண்டும் அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம யோசிக்கும் பொழுது இசை ஸ்வரங்களோட அடிப்படையில் ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், தெய்வதம் அப்படின்னு சொன்னால் நிஷாத பிராதான்யம். சில சமயத்தில் சில ராகத்துக்கு ரிஷபமும் நிஷாதமும் மட்டுமே முக்கியமான ஸ்வரங்களாக இருக்கும், அதுவே நியாச ஸ்வரங்களாக இருக்கும். அதில் கம்பீதம் சிறப்பாக இருக்கும். அதில் சஸ்டெயின் பண்ணுற ஒரு பிரயோகம் வாசிக்கணும்னு சொன்னால் அந்த நிஷாதத்தில் நிறுத்தி வாசிக்க முடியுமா இருக்கும். அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட 5 லட்சத்துக்கு மேலே ராகம் இருக்குது. 5 லட்சத்து ராகத்தையும் நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக பாடி பார்க்கணுன்னா அதுக்கே பாக்கி உள்ள காலத்தில் நம்மளுக்கு பாக்கி ரொட்டீன் வேலையெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இது மட்டும் செய்தாலே எல்லா நேரமும் முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் 8 மணி நேரம் பாடினா கூட அது ஒரு வருஷத்தில் கூட அது அத்தனையும் என்ன பண்ண முடியாது, சிறப்பாக மொத்தத்தையும் தெரிஞ்சிக்க முடியாது. மறுபடியும் 1வது நாளில் ஒன்று ஆரம்பித்தோமே அது ஒரு 10-15 நாள் அதனோட கலர் ஃபேட் ஆகிடும். அதாவது we are unable to reproduce it again. We will fade it by the நோட்ஸோட ஃப்ரீக்குவன்சியில் அது மறந்தும் போயிடும். ஸோ இதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதனால் தெரியப்பட்ட சில ராகங்களில் தொடர்ந்து வாசித்து பார்த்து வாட் ஆர் ஆல் தி இம்பேக்ட்ஸ் இட் இஸ் பீயிங் it is influencing the individual, what are all the impacts we are getting from that அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுட்டாலே ஒரு சின்ன பாயிண்ட்ஸில் சொன்னாலே அது நிறைய பெரிய விஷயங்களை அதில் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய விஷயங்கள் அளவுக்கு அதிகமாகவும் அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஸ்வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
அதனோட அதுக்கு முக்கியத்துவம்னு சொல்லும்போது அந்த முக்கியத்துவத்தில் அது எப்படி ஞாசஸ்வரமா கம்பீர ஸ்வரமா அதனால் என்ன விளைவுகள் கிடைக்கும், அதனோட ஃப்ரீக்குவன்சி நம்மளோட பிரெயின் அண்ட் பிஹேவியர் என்ற கான்செப்டில் எப்படியெல்லாம் அது சேர்ப்பித்து தரும் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதை அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பிரெயின் அண்ட் பிஹேவியர் அண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ், பிரெயின் அண்ட் பிஹேவியர் அண்ட் அவர் பர்செப்ஷன், பிரெயின் அண்ட் பிஹேவியர் அண்ட் மியூசிக் என்ற தலைப்பில் இந்த தொடர்ந்து வரப்போகிற பதிவுகளில் நம்ம பேசி பார்த்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.